அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸ்ன்ற சப்ஜெக்டில் என்ட்ரோபின்ற டாப்பிக்கில் வர கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எ சிஸ்டம் ஆஃப் 100 kg mass undergoes a process in which its specific entropy increases from 0.3 kJ per kilogram Kelvin to 0.4 kJ per kilogram Kelvin. ஸோ சிஸ்டத்துடைய என்ட்ரோஃபி சேஞ்ச் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்பெசிஃபிக் என்ட்ரோஃபி. ஸ்பெசிஃபிக் என்ட்ரோஃபினா பர் யூனிட் கேஜின்னு அர்த்தம். மாஸ் ஆஃப் த சிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம அதை என்ட்ரோஃபியோ ஸ்பெசிஃபிக் என்ட்ரோஃபியோட மல்டிப்ளை பண்ணோன்னா டோட்டல் என்ட்ரோஃபி கிடைக்கும். ஸோ அட் த சேம் டைம் ஆக்சுவலாக சிஸ்டத்தினுடைய என்ட்ரோஃபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அட் த சேம் டைம் த என்ட்ரோஃபி ஆஃப் த சரௌண்டிங்ஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் 80 kJ per kilogram Kelvin to 75 kJ per kilogram Kelvin. த ப்ராசஸ் ஈஸ் ஓகே. இப்போ இது அந்த ப்ராசஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸில் ரிவர்சிபிள் அண்ட் ஐசோதெர்மல், அப்புறம் இரிவர்சிபிள், ரிவர்சிபிள் ஒன்லி, ஐசோதெர்மல் ஒன்லி. ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாகவே என்ட்ரோஃபின்றதுனால நம்ம இந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ், அதாவது சிஸ்டத்தினுடைய என்ட்ரோஃபி சேஞ்சும் இருக்குது, சரௌண்டிங்கோட என்ட்ரோஃபி சேஞ்ச் இருக்குது, ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா யூனிவர்ஸினுடைய என்ட்ரோஃபி சேஞ்ச் வரும். அப்போ வர்ற வேல்யூ வச்சு நம்ம அது இரிவர்சிபிளாக இல்லை ரிவர்சிபிளான்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா எஸ் ஜீரோன்னு வந்துச்சுன்னா அது ரிவர்சிபிள் ப்ராசஸ். டெல்டா எஸ் கிரேட்டர் தென் ஜீரோன்னு வந்துச்சுன்னா அது ரிவர்சிபிள் ப்ராசஸ். டெல்டா எஸ் லெஸ் தென் ஜீரோன்றது கிடையாது, அதனால் அது இம்பாசிபிள்னு வரும். இங்கே இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ரிவர்சிபிள் இரிவர்சிபிள் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரணும். ஸோ செக் பண்ணுவோம். மாஸ் ஆஃப் த சிஸ்டம் 100 kg கொடுத்துருக்காங்க. என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0.3லேருந்து 0.4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் வரும்போது நம்ம யூனிட் மாஸால் ஜஸ்ட் மாஸால் மல்டிப்ளை பண்ணணும். 100 இன்ட்டு ஃபைனல் என்ட்ரோபி இஸ் 0.4 மைனஸ் இனிஷியல் என்ட்ரோபி 0.3. ஸோ என்ட்ரோபி சேஞ்ச் பாசிட்டிவாக வருது, 10 kJ per Kelvin. அடுத்து என்ட்ரோபி ஆஃப் சரௌண்டிங், S1 is equal to 80 kJ per kilogram Kelvin, S2 is equal to 75 kJ per kilogram. அதாவது ஃபைனல் என்ட்ரோபி 75. ஸோ டிக்ரீஸ் ஆகிருக்கிறதுனால நமக்கு என்ட்ரோபி சேஞ்ச், அதாவது S2 மைனஸ் S1 போட்டோம்னா வேல்யூ நெகட்டிவில் தான் வரும், -5ன்னு வரும். அப்புறம் இன்னொரு விஷயம், என்ட்ரோபி ஆஃப் சரௌண்டிங் கிலோஜூல் பர் கிலோகிராம்னு வராது, கிலோஜூல் பர் கெல்வின் தான். ஸோ இதில் கேஜின்னு கொடுத்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை, ஏன்னா சரௌண்டிங்கினுடைய மாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது 1 kg அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிலோஜூல் பர் கெல்வின் தான் வரும், அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். -5 kJ per Kelvin. இப்போ என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ், அதாவது சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங். சிஸ்டமோட என்ட்ரோபி சேஞ்ச் 10 ப்ளஸ் சரௌண்டிங்கோட என்ட்ரோபி -5. ஸோ 10 - 5 5. ஆன்சர் 5 kJ per Kelvin வருது, அதாவது பாசிட்டிவ். ஸோ என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் கிரேட்டர் than 0. டெஃபினெட்லி த ப்ராசஸ் இஸ் irreversible. அப்போ ஆப்ஷன் பி, irreversible ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு, த சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் 0 டியூரிங் த ப்ராசஸ். என்ட்ரோபி சேஞ்சு 0 அப்படின்னா அது ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஐசென்ட்ரோபிக்கோட இன்னொரு நேம் நம்ம அடியபெட்டிக் ப்ராசஸ் சொல்லலாம். அப்படி அடியபெட்டிக்ன்றதில் ஐசென்ட்ரோபிக்னா வேர்ட்லேயே இருக்குது, ஸோ என்ட்ரோபிக் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். அப்படின்றவங்க அடியபெட்டிக்னா எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அடியபெட்டிக் ப்ராசஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0. அப்போ அதாவது தெர் இஸ் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னா அங்கே என்ட்ரோபியும் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ரிவர்சிபிள் அடியபெட்டிக் ப்ராசஸில் தான் உங்களுக்கு என்ட்ரோபி சேஞ்ச் 0. ஏன்னா ஒரு சிஸ்டத்துலேருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைனாலும் வெளிலேருந்து ஹீட்டு உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைனா கூட இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் அதனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் வெறுமனே அடியபெட்டிக்னு சொல்லலாம். ரிவர்சிபிள் அடியபெட்டிக்னா இன்டர்னல் ஃப்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது. இன் ரிவர்சிபிள் அடியபெட்டிக் ப்ராசஸ் நோ ஹீட் என்டர்ஸ் ஆர் லீவ் த கேஸ். ஸோ டெல்டா Q 0, அதனால் டெல்டா S 0. Change of entropy during a reversible adiabatic process is 0. The reversible adiabatic on TS graph is shown by a vertical straight line 1 to 2. இப்போ ஒரு reversible adiabatic process நீங்கள் பார்த்தீங்கன்னா TS diagramல straight line தான் வரும், ஏன்னா entropy remains constant, அதனால் straight vertical line 1 to 2. Okay, அடுத்த question. During the fusion, the entropy of the system. Fusion processன்றது பார்த்தீங்கன்னா லிக்விட்லேருந்து சாலிடாக கன்வெர்ட் ஆகுறது. அப்போது என்ட்ரோபி சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் சாலிடாக கன்வெர்ட் ஆகும்போது ஆட்டம்ஸ் இன்னும் ஆர்டராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக என்ட்ரோபி டிக்ரீஸ் தான் ஆகணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த என்ட்ரோபி சிஸ்டம் இன்க்ரீஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் டவுட் இருக்குது, நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் ஆன்சர் கமெண்ட்டில் போடுறேன். டியூரிங் ஃபியூசன் தி என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் டிக்ரீசஸ்ன்னு நான் நினைக்கிறேன், பட் ஆன்சர் இன்க்ரீஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் நான் கன்ஃபார்ம் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு, த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் which increases or decreases as the heat is supplied or removed in a reversible manner is known as.
பாருங்கள், ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், என்ட்ரோபி எது வேணா இருக்கலாம். which increases or decreases as the heat is supplied or removed. ஹீட்டை ஆட் பண்ணுறதுனாலையோ ரிமூவ் பண்ணுறதுனாலையோ சேஞ்ச் ஆகிற ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் ரிவர்சிபிள் மேனர்னா அது கண்டிப்பாக என்ட்ரோபி தான். என்ட்ரோபி தான் வந்து ஹீட்டை ஆட் பண்ணாலும் ரிமூவ் பண்ணாலும் சேஞ்ச் ஆகும். இப்போ ஹீட்டை ஆட் பண்ணுறீங்கன்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும், ஹீட்டை ரிமூவ் பண்ணுறீங்கன்னா என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் ஜீரோ டியூரிங், அதே கொஸ்டின் தான். ஸோ பாருங்கள், இதில் இருக்கிறது ஹைப்பர்போலிக்ன்றது பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதாவது ஐசோதெர்மல் ப்ராசஸ் மாதிரி தான், ஆனால் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது ஐசோதெர்மல் டைரெக்டாக சொல்லலாம். பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அது மட்டும் கரெக்டாக மெயின்டைன் ஆகுது அப்படின்னாலே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் தான். பட் சில ப்ராசஸில் வித்தியாசம் வரும். ஸோ அதனால் பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா அது ஹைப்பர்போலிக் ப்ராசஸ். ஓகேங்களா? அப்போ இது வந்து என்ட்ரோபி சேஞ்ச் கிடையாது. சரி, என்ட்ரோபி சேஞ்ச் ஜீரோ ஆகாது. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்லையும் சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஜீரோ ஆகாது. பாலிட்ரோபிக் ப்ராசஸ்லையும் சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஜீரோ இல்லை. ஸோ ரிவர்சிபிள் அடியபெட்டிக் ப்ராசஸில் தான் என்ட்ரோபி சேஞ்சே ஆகாது. அதனால் என்ட்ரோபி சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் ஜீரோ. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா an extension ஆஃப் செகண்ட் லா, an extension ஆஃப் ஃபர்ஸ்ட் லான்னு சொல்கிறாங்க. அப்புறம் an independent law of nature. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கம்பேர் பண்ணோம்னா அது வந்து கண்டிப்பாக செகண்ட் லான்றது ஃபர்ஸ்ட் லாவோட எக்ஸ்டென்ஷன்னு சொல்லலாம். ஆனால் இந்த தேர்ட் லான்றது இண்டிபெண்ட் லா ஆஃப் நேச்சர். இதுக்கும் லா ஆஃப் நேச்சர் அதர் லாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. இட் இஸ் இண்டிபெண்ட் லா ஆஃப் நேச்சர். என்ன சொல்லுவாங்க தேர்ட் லாவில் அப்படின்னா, என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் இஸ் ஜீரோ அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் எப்போ ஜீரோ ஆகும்னா நீங்கள் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரில் தான் அதனோட என்ட்ரோபி ஜீரோ ஆகும். அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரில் வந்து ஆட்டம்ஸ் வந்து பியூர் கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் எந்த விதமான டிஸார்டர்னஸும் இருக்காது. அப்போ நம்ம அதை வந்து என்ட்ரோபி ஜீரோன்னு சொல்லலாம். ஸோ அதை தான் தேர்ட் லான்னு சொல்லுவாங்க. இது வந்து இண்டிபெண்ட் லா ஆஃப் நேச்சர். ஓகேங்களா? இது வந்து இட் இஸ் இண்டிபெண்ட் லா தான். இது வந்து இதனுடைய எக்ஸ்டென்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட்டு, யூனிட் ஆஃப் என்ட்ரோபி. யூனிட் ஆஃப் என்ட்ரோபினா இதில் இருக்கிறது எல்லாத்தையும் பாருங்கள். கிலோகிராம் பர் ஜூல் கெல்வின். கிலோகிராம்ன்றது மாஸ் பர் ஜூல்ன்ற மாதிரி யூனிட் கிடையாது கண்டிப்பாக. அடுத்து ஜூல் பர் கிலோகிராம் மீட்டர்ன்றாங்க. ஸோ அந்த யூனிட்டும் வராது. ஆப்ஷன் சி, ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம், அதில் கூட ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் தான் பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் சி தான். ஜூல் பர் செகண்ட் நம்ம வாட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஆஸ் யூஸ்வல் ஆஸ் லைக் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் தான் வரும். ஸோ என்ட்ரோபி இன்ட்டு ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் தான். அப்புறம் கிளாஸ் இஸ் இன்இக்வாலிட்டி ஸ்டேட்மெண்ட் இண்டிகேட்ஸ் தட். கிளாஸ் இஸ் இன்இக்வாலிட்டி ஸ்டேட்மெண்ட்னாலே வந்து ஈக்குவல் டு வராது, அதுதான் அந்த இன்இக்வாலிட்டி. ஸோ அப்படின்னா சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா கியூ பை டி, சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா கியூ பை டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? அதாவது சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா கியூ பை டி வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தால் அது ரிவர்சிபிள் ப்ராசஸ், லெஸ் தென் ஜீரோனா வந்தால் அது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், அதுவே கிரேட்டர் ஜீரோனா பாசிபிள் கிடையாது. அப்படியே நீங்கள் சேஞ்ச் இன் என்ட்ரோபி, அதாவது டெல்டா எஸ்ன்னு எடுத்திங்கன்னா அதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். அதாவது டெல்டா எஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக வரணும். ஓகேங்களா? நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், டெல்டா எஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கணும். அதாவது கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் இர்ரிவர்சிபிள், ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ரிவர்சிபிள். அப்படியே ஆப்போசிட்டாக சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா கியூ பை டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கணும். அதாவது சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா கியூ பை டி லெஸ் தென் ஜீரோன்னா அது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், ஈக்குவல் டு ஜீரோனா ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, த என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸோட என்ட்ரோபி எப்போவுமே இன்க்ரீசஸ் தான், அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா யூனிவர்ஸ்னால் சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங். இப்போ சிஸ்டத்தினுடைய என்ட்ரோபி சேஞ்ச் ஆகலைனாலும் சரௌண்டிங்கோட என்ட்ரோபி சேஞ்ச் ஆகும், இல்லை சரௌண்டிங்கோட என்ட்ரோபி சேஞ்ச் ஆகலாம் சிஸ்டத்தோட என்ட்ரோபி சேஞ்ச் ஆகும். எப்படி பார்த்தாலும் ஃபைனலாக யூனிவர்ஸ்னு வரும்போது என்ட்ரோபி ஆல்வேஸ் இன்க்ரீஸிங். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது, த மெயின் காஸ் ஆஃப் இர்ரிவர்சிபிலிட்டி. இர்ரிவர்சிபிலிட்டி நம்ம அடிக்கடி பேசுகிறோம், அதுக்கு என்னெல்லாம் ரீசன் இருக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ மெக்கானிக்கல் அண்ட் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஓகே. அடுத்து அன்ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸ்பேன்ஷன். அன்ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸ்பேன்ஷன்னா எக்ஸ்பேன்ஷன் எகென்ஸ்ட் வேக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம், ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அப்போ அதுவும் இர்ரிவர்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம். அடுத்தது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித் அ ஃபைனட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். when there is a finite temperature difference, definitely heat transfer occurs. அது வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்போது அதையும் நம்ம இர்ரிவர்சிபிலிட்டினோட ரீசன் தான் சொல்லணும். ஸோ அதில் இருக்கிற எல்லாமே ரீசன் தான். ஃப்ரிக்ஷன்,
அன்ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸ்பான்ஷன், ஃபைனட் டெம்பரேச்சரில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே இர்ரிவர்சிபிலிட்டிக்கான ரீசன் தான். ஸோ என்ட்ரோஃபின்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டட். அடுத்த டாபிக் வந்து அவைலபிலிட்டி அண்ட் இர்ரிவர்சிபிலிட்டி. இந்த அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டை ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணும்போது டோட்டல் ஹீட்டும் நமக்கு ஒர்க்காக கிடைக்காது. ஸோ அதில் ஒரு ஒரு யூஸ்ஃபுல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி மட்டும் நம்ம கன்வெர்ட் ஆகிற ஒர்க்கை யூஸ்ஃபுல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதை தான் அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் மேக்ஸிமம் பாசிபிள் எனர்ஜின்னு இருக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆக வேண்டிய எனர்ஜின்னு இருக்குது. அந்த எனர்ஜி நம்மளால் ரெக்கவர் பண்ணவே முடியாது. இதெல்லாம் தான் அவைலபிலிட்டி அண்டு அன்அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், law of degradation of energy says that unavailable energy is gradually decreasing due to ஓகே. இப்போ law of degradation of energyனா நம்ம conservation of energy தான், அதனோட இது தான். இல்லை எனர்ஜி கேன் பி neither created nor destroyed but one form of energy can be converted into another form of energy. அப்படி ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது இந்த அன்அவைலபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படி டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ரிவர்சல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் இன் இர்ரிவர்சல் ப்ராசஸ். அடுத்தது இன்க்ரீஸ் இன் அன்அவைலபிள் எனர்ஜி அப்படின்றாங்க. அன்அவைலபிள் எனர்ஜியை நம்ம ஏன் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணணும்? கண்டிப்பாக ஆப்ஷன் சி வராது. நன் ஆஃப் திஸும் இல்லை. ஆப்ஷன் ஏ எப்போவுமே வந்து அன்அவைலபிள் எனர்ஜியை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். நம்ம இப்போ ஹீட்டை ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறோன்னா அதில் அந்த லாஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஒரு ப்ராசஸை நீங்கள் ரிவர்சிபிளாக பண்ணிங்கன்னா லாஸ் வந்து லோவாக இருக்கும் கம்பேர்டு வித் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அந்த வகையில் when we use irreversible processes then unavailable energy gradually decreased. அப்போது இன்க்ரீஸ் இன் ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா law of degradation energy அதே தான் says that unavailable energy is gradually decreasing due to increase in irreversible process. இப்போ unavailable energy இவங்க என்ன டேர்மில் சொல்கிறாங்கன்னா T0 into delta S, அதாவது சேஞ்ச் இன் என்ட்ரோபியோட அப்சல்யூட் டெம்பரேச்சர், அந்த சரௌண்டிங்கோடைய டெம்பரேச்சரை மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் அன்அவைலபிள் எனர்ஜி அப்படின்றாங்க. நம்ம அந்த Q is equal to TDSன்னு ஒரு டேர்ம் சொல்லுவோம், அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவைலபிலிட்டி அல்லது அவைலபிள் எனர்ஜின்னு கேட்டால் அதுதான் மேக்ஸிமம் ஒர்க் டன். ஒரு ஹீட்டை நம்ம ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த டோட்டல் ஹீட்டும் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகாது. அப்போது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தட் கேன் பி கன்வெர்ட் டு ஒர்க்கு, அதை தான் நம்ம அவைலபிலிட்டின்னு சொல்கிறோம். அதனால் அதனுடைய ஃபார்முலா எப்படி சொல்லலாம்னா Q ஹீட் சப்ளை நம்ம கொடுத்த ஹீட்டு மைனஸ் அன்அவைலபிள் எனர்ஜினது T0 into DS. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் அதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு அவைலபிள் எனர்ஜி ஆர் அவைலபிலிட்டி கிடச்சிடும். அதுதான் W மேக்ஸ், ஒர்க் மேக்ஸிமம் ஒர்க் டன். அடுத்தது கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இஸ் த மேக்ஸிமம் தியரிட்டிக்கல் ஒர்க் அப்டைனபிள். அவைலபிலிட்டினா மேக்ஸிமம் ஒர்க்குன்றது கரெக்டு தான், இருந்தாலும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கிளேபேரன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம் இஸ் கிவன் பை Vs minus Vf is equal to dt by dp into Hs minus Hf divided by Ts. இது வந்து கிளேபேரன் ஈக்குவேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு a gas can have any temperature at a given pressure unlike a vapor which has a fixed temperature at a given pressure. ஓகே, ஒரு கேஸை நீங்கள் வந்து எந்த ப்ரெஷரில் எந்த டெம்பரேச்சர் வேணால் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் வேப்பர்ன்றது இந்த ப்ரெஷரில் இந்த டெம்பரேச்சரில் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகணும்னா நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் 100 டிகிரி செல்சியஸில் தான் வேப்பராக இருக்கும். அதுவே நீங்கள் மறுபடியும் ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் வேப்பர் மறுபடியும் சேஞ்ச் ஆகும். அதாவது வேறு ப்ரெஷர்னாலே வேறு டெம்பரேச்சர் தான் வேப்பருக்கு இருக்கும். ஸோ இதுவும் ஆப்ஷன் 3 கரெக்டு தான். அடுத்தது ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் எஸ் delta S by P of constant enthalpy. இதில் டெல்டா எஸ் வராது, ஆக்சுவலாக டோ டி தான் நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணலாம். எனக்கும் இதில் வந்து டவுட்டாக தான் இருக்குது. முதல்ல ஆப்ஷன் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2, 3 ஆர் கரெக்டுன்றாங்க. அப்போ ஆப்ஷன் 4 ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டிப்பாக தப்பு. ஏன்னா அதோ இங்கே இருக்குது ஆன்சர் பாருங்கள். ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் வந்து கான்ஸ்டன்ட் என்தால்பியில் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் என்தால்பி, அதாவது டோ டி பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் என்தால்பி. டோ டி பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் என்தால்பி தான் ஹெச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸில் டெம்பரேச்சர் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர் சேஞ்ச், அதுதான் நம்ம வந்து ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் சொல்கிறோம். ஸோ அதனால் ஆப்ஷன் 4 வந்து கண்டிப்பாக ராங் தான்.
அப்போனா அதில் வந்து இந்த பிடி ரெண்டையுமே கட் பண்ணிடலாம். ரிமைனிங் உள்ளதில் 1 2 3 இருக்குது, 2 1 3 இருக்குது. அதில் 1 வந்து கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவைலபிலிட்டினா மேக்ஸிமம் தியரிட்டிக்கல் ஒர்க் ஆப்டினல் இப்போ தான் பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டினில். நம்ம சப்ளை பண்ணுற ஹீட்டில் மேக்ஸிமம் தியரிட்டிக்கல் ஒர்க்கு ஓகேங்களா எவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் அவைலபிலிட்டின்னு சொல்லணும், அதுவும் கரெக்டு. அதே மாதிரி கிளே-பைரான்ஸ் ஈக்குவேஷன் வந்து என்னென்னா விஎஸ் மைனஸ் விஎஃப், அதாவது வால்யூம் ஆஃப் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் வேப் ஸ்டீம் மைனஸ் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் லிக்விட்னு நினைக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பை சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிடி பை டிபி வித்தின் ப்ராக்கெட் அதனுடைய என்தால்பி சேஞ்ச் ஹெச்எஸ் மைனஸ் ஹெச்எஃப் டிவைடட் பை டிஎஸ். ஓகேங்களா, சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் நினைக்கிறேன் டிஎஸ்னா. ஓகே, இதுதான் கிளே-பைரான்ஸ் ஈக்குவேஷன். கிளே-பைரான்ஸ் ஈக்குவேஷனா இப்போ இந்த வால்யூமுடைய டிஃப்ரென்ஸு அதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் என்தால்பி டிஃப்ரென்ஸில் சொல்கிறாங்க, அதுதான் கிளே-பைரான்ஸ் ஈக்குவேஷன். ஸோ ஆப்ஷன்ஸ் 3 கண்டிப்பாக கரெக்டு தான். ஏன்னா ஒரு வேப்பரையும் கேஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா வேப்பருக்கு பர்டிகுலர் ப்ரெஷரில் பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் இருக்க முடியும். ஆனால் கேஸ் வந்து ஒரே ப்ரெஷரில் நீங்கள் வேறு டெம்பரேச்சருக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, எ கேஸ் கேன் ஹேவ் எனி டெம்பரேச்சர் அட் அ கிவன் ப்ரெஷர் அன்லைக் எ வேப்பர் பிகாஸ் வேப்பர் ஹேஸ் எ ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர் அட் அ கிவன் ப்ரெஷர். 1 atmospheric ப்ரெஷரில் வேப்பர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதனுடைய டெம்பரேச்சர் 100 டிகிரியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் 2 atmospheric ப்ரெஷரில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது pressure of steady and adiabatic flow of an ideal gas through pipe is reduced from P1 to P2. ஸோ ஃப்ளோ வந்து ஸ்டெடி அண்ட் அடியபட்டிக் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு P1 to P2 ஒரு பைப்பில் ஃப்ளோ ஆகும்போது. ஓகே, இட்ஸ் irreversibility per unit mass flow rate is given by. ஓகே, இது வந்து நம்ம ஃபார்முலா தான். அதில் முக்கியமாக என்னென்னா அடியபட்டிக் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க. ப்ராசஸ் வந்து அடியபட்டிக் ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், ஸ்டெடி அண்ட் அடியபட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஏன்னா கண்டிப்பாக ஃப்ரிக்ஷனால் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும் பைப் ஃப்ளோ நடக்கும்போது, அதனால தான் irreversibilityன்னு சொல்கிறாங்க. ஸோ irreversibility per unit mass flow rate அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ irreversibility அப்போ இந்த எம்ஆர்டின்னு வரும்போது மாஸ் வந்து பர் யூனிட் மாஸ்ன்றதுனால அதை எடுத்துடுறாங்க ஃபார்முலாவில். ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா T0 into R ln P1 by P2ன்றாங்க. ஸோ ஃபார்முலா இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது irreversibility per unit mass flow rate. ஆக்சுவலாக irreversibility தான் அந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கான ஃபார்முலாவும் நம்ம R T0 into ln P1 by P2ன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட பார்த்துருக்கோம். ஸோ சிம்பிள் ஃபார்முலா R T0 ln P1 by P2. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா P1 தான் ஹை ப்ரெஷர், P2 வந்து லோ ப்ரெஷர், அதனால தான் P1 by P2 எடுத்திருக்காங்க. இல்லாட்டினா லானில் லெஸ் தென் ரேஷியோ வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா வர்ற வேல்யூ நெகட்டிவில் வரும். இங்கே ஜஸ்ட் அவங்க irreversibility வேல்யூ தான் கேட்குறாங்க, அதனால் R T0 ln P1 by P2. ஓகே, irreversibilityன்னு கேட்டால் இதுதான் நம்ம எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட என்ட்ரோபியோட ஃபார்முலா தான். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம Q is equal to TDSன்னு சொல்கிறோம். அப்போ டிஎஸ்னால் என்னது, Q by T. இப்போ அதே ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு நம்ம MRT ln P1 by P2ன்னு சொல்லுவோம். அந்த TT கேன்சல் ஆச்சுன்னா MR T சரி ஓகே நான் தப்பாக சொல்கிறேன், இது வேண்டாம், இதில் இருக்க ஃபார்முலா அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபின்னு வரும்போது டிடி கேன்சல் ஆகி நமக்கு வந்து எம்ஆர் லான் P1 by P2 மட்டும்தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா T0 மல்டிப்ளை பண்ணால் தான் அது irreversibility. ஆமாம், சேஞ்ச் இன் என்ட்ரோபியோட டெம்பரேச்சரை மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து irreversibility. பின்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம், நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஜஸ்ட் R T0 ln P1 by P2 irreversibility அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு which of the following is a low grade energy. லோ கிரேட் எனர்ஜினா வந்து ஹீட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஹீட்டை தான் சூஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷனில் நான் ஆல் ஆஃப் தி அபோவ்லாம் எதுவுமே இல்லை, அதனால் நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஹீட் எனர்ஜி தான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் லோ கிரேட் எனர்ஜிக்கு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிளாக மெக்கானிக்கல் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, அப்புறம் இங்கே இருக்கிற விண்டு பவர், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹை கிரேட் எனர்ஜி தான். லோ கிரேட் எனர்ஜினால ஹீட்டு, ஃப்ரிக்ஷன் இதெல்லாம் தான் வரும். ஸோ இங்கே எக்ஸாம் பாருங்கள், எல்லாம் ஹீட்டாக தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது லோ கிரேட் எனர்ஜிக்கு வந்து எனர்ஜி ஆஃப் விச் ஒன்லி எ சர்டைன் போர்ஷன் கேன் பி கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் ஒர்க் இஸ் கால்டு லோ கிரேட் எனர்ஜி. எந்த எனர்ஜி எடுத்தாலும் ஒரு டோட்டலாக கன்வெர்ட் பண்ண முடியாமல் சர்டைன் அமௌண்ட் மட்டும் தான் கன்வெர்ட் பண்ண முடியும் இன்ட்டு மெக்கானிக்கல் ஒர்க்கா அப்படின்னா அது லோ கிரேட் எனர்ஜி. அதில் பாருங்கள் ஹீட் ஆர் தெர்மல் எனர்ஜி,
heat derived from combustion of fossil fuels, heat derived from nuclear fission or fusion. நியூக்ளியர் எனர்ஜி எவ்வளோ தான் நமக்கு வந்து ஒரு பிளென்ட்டியாக கிடைச்சாலும் அது ஒரு ஹீட் எனர்ஜி, அதனால் அது பேர் லோ கிரேட் எனர்ஜி தான் சொல்லணும். ஓகே, அடுத்தது availability of a system at any given stage is. ஓகே, அவைலபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a property of the system. அடுத்தது the total energy of the system. டோட்டல் எனர்ஜி கண்டிப்பாக கிடையாது அவைலபிலிட்டின்றது. the maximum work obtainable as a system goes to dead stateனு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதேமாதிரி ஆப்ஷன் டியும் பார்த்தீங்கன்னா the maximum useful work obtainable as a system goes to dead state. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் வரும். இங்கே இந்த சீன் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மேக்ஸிமம் ஒர்க்குன்னு சொல்கிறத விட மேக்ஸிமம் யூஸ்ஃபுல் ஒர்க்குன்றது தான் நம்ம வந்து அவைலபிலிட்டினே சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி தான். அதில் இங்கே எக்ஸ்ப்ளனேஷனில் கரெக்டாக தான் இருக்குது. அவைலபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் அட் எனி கிவன் ஸ்டேஜ் இஸ் த மேக்ஸிமம் யூஸ்ஃபுல் ஒர்க் அப்டைனபிள் ஆஸ் அ சிஸ்டம் கோஸ் டு டெட் ஸ்டேட். அதாவது என்ன டெம்பரேச்சர்லேருந்து ஹீட் நம்ம சப்ளை பண்ணாலும் அந்த சரௌண்டிங்கோடைய டெம்பரேச்சர் தான் இருக்கிறதுலே லோ டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணுற வரைக்கும் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னால் நமக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் யூஸ்ஃபுல் ஒர்க்கு தான் நம்ம அவைலபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் டி தான். அடுத்தது the irreversibility associated with the process is defined as. irreversibilityனா என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் எனர்ஜி, லாஸ் ஆஃப் எனர்ஜி, லாஸ் ஆஃப் என்தால்பி, லாஸ் ஆஃப் என்ட்ரோபி. இதில் லாஸ் ஆஃப் என்தால்பி, லாஸ் ஆஃப் என்ட்ரோபிலாம் வராது. லாஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறத விட லாஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் எனர்ஜி தான் நம்ம வந்து irreversibilityன்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ லாஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் எனர்ஜி தான் irreversibility அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்தது the exergy of the system will depend on. எக்ஸர்ஜின்றதும் கிட்டத்தட்ட அவைலபிள் எனர்ஜினோட இன்னொரு பேர் தான் நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸர்ஜி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆப்ஷன் ஏ என்ட்ரோபி ஜென்ரேஷன், சரௌண்டிங் டெம்பரேச்சர், சரௌண்டிங் ப்ரெஷர். ஆப்ஷன் டி ஆல் த கிவன் ஆன்சர்ஸ். இப்போது இதில் என்னென்னா எக்ஸர்ஜின்றது என்னென்னு முதல்ல பார்ப்போம். எக்ஸர்ஜி இஸ் டிஃபைன்ட் as the amount of work a system can perform when it is brought into thermodynamic equilibrium with its environment. அதாவது நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி சிஸ்டத்தினுடைய சோர்ஸ் டெம்பரேச்சர் என்னவாக இருந்தாலும் சரௌண்டிங் டெம்பரேச்சர் அதுக்கு ஈக்குவலாக வரும்போது அப்படின்னு அர்த்தம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ கிடைக்கிற அப்போ சிஸ்டம் பர்ஃபார்ம் பண்ணுற அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு தான் நம்ம எக்ஸர்ஜின்னு சொல்கிறோம். அதாவது அவைலபிள் எனர்ஜின்னு கூட சொல்லலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ட்ரோபி ஜென்ரேஷன். அந்த சிஸ்டத்தில் என்ட்ரோபி எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது, சரௌண்டிங் என்ன ப்ரெஷர் இருக்குது, சிஸ்டமில் சரௌண்டிங்லேயும் என்ட்ரோபி ஜென்ரேட் ஆகும், சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் என்ன, சரௌண்டிங்கோட ப்ரெஷர் என்ன, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் எக்ஸர்ஜி வேல்யூ இருக்குது. ஓகே, அடுத்தது irreversibility of the process is equal to. irreversibility of the process is equal to. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷனில் டபிள்யூ மேக்ஸு மைனஸ் டபிள்யூ ஆப்ஷன் ஏ, டபிள்யூ மைனஸ் டபிள்யூ மேக்ஸ்னு ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி டபிள்யூ மேக்ஸ், ஆப்ஷன் டி டபிள்யூன்றாங்க. இதில் முதல்ல இவங்க மேக்ஸிமம் டபிள்யூனா மேக்ஸிமம் ஒர்க்கா, டபிள்யூனா ஒர்க்கான்றதே மென்ஷன் பண்ணணும், எதுவும் பண்ணல. ஸோ எப்படி சொல்கிறாங்கன்னா the actual work which a system does is always less than the idealized reversible work and the difference between the two is called the irreversibility of the process. இப்போ இந்த இடத்துல நம்மக்கிட்ட வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு ஒர்க் டன் என்ன, அப்புறம் அன்அவைலபிள் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்கல. அதாவது அவைலபிள் எனர்ஜி irreversibility அப்படின்னு கேட்கல, ஒர்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் டனில் கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ மேக்ஸிமம் ஒர்க் டன் இந்த சிஸ்டத்தில் இவ்வளோ தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஆக்சுவல் ஒர்க் டன் டபிள்யூ, மேக்ஸிமம் ஒர்க் டன்னா டபிள்யூ மேக்ஸு, ஆக்சுவல் ஒர்க் டன் டபிள்யூ. அப்போ அங்கே irreversibilityன்னு கேட்டால் அந்த மேக்ஸிமம் ஒர்க்கே ஒரு இவ்வளோ தான் கிடைக்கும். அப்போ ஆக்சுவல் ஒர்க் வந்து அதை விட கம்மியாக தான் ஆயிருக்கு. அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், irreversibilityன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டத்தில் நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி கிடைக்க போகிற ஒர்க்கு ஒரு டோட்டலாகவே ஒரு 100 ஜூல்ஸ்னு வச்சுக்குவோம். ஆனால் ரிவர்சிபிள் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நிறைய காம்பினேஷனில் நம்ம அந்த சிஸ்டத்தில் யூஸ் பண்ணும்போது ஒரு 80 கிலோ ஜூல் தான் ஒர்க் டனாக வந்திருக்கு. மேக்ஸிமம் 100னா 80 வந்து ஆக்சுவல் ஒர்க் டன். அப்போ டபிள்யூ மேக்ஸ் மைனஸ் டபிள்யூ, அப்போ 100 மைனஸ் 80 20ன்றது தான் அந்த சிஸ்டத்தினுடைய irreversibility. அதை நம்மளால் அட்டைன் பண்ண முடியல, அதனால அது irreversibilityன்னு சொல்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ மேக்ஸ் மைனஸ் டபிள்யூ. இதில் எக்ஸ்ப்ளனேஷனில் திஸ் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் as டீக்ரடேஷன் ஆர் டிசிபேஷன்றாங்க. இந்த டேர்ம் அந்த irreversibilityன்ற டேர்ம் வந்து டீக்ரடேஷன் சொல்கிறாங்க அல்லது டிசிபேஷன் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது அன்அவைலபிள் எனர்ஜி இஸ் த போர்ஷன் ஆஃப் எனர்ஜி. பாருங்கள், அன்அவைலபிள் எனர்ஜி, அவைலபிள் எனர்ஜின்னு கேட்கல, அன்அவைலபிள் எனர்ஜி. ஆப்ஷன் ஏ cannot be converted into work by the turbine. ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியாத போர்ஷன்றாங்க. சரி, ஆப்ஷன் பி
cannot be converted into work even by reversible heat engine. ரிவர்சிபிள் ஹீட் என்ஜின் யூஸ் பண்ணால் கூட கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு பார்ட்டு தான் அன்அவைலபிள் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. மேபி ஆப்ஷன் பியாக இருக்கலாம். அடுத்தது cannot be converted into work by Rankine engine. Rankine engineன்றது ஒரு பர்ஃபெக்டான ரிவர்சிபிள் இன்ஜின் சொல்ல முடியாது, அதனால் ஆப்ஷன் சி இருக்காது. அடுத்தது cannot be converted into work by a pump. பம்புன்றதும் ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டம் இல்லை, அதனால் கன்வெர்ட் பண்ண முடியாது வந்து அன்அவைலபிள் என்ஜின் இல்லை. ஆப்ஷன் பி தான், அதாவது ரிவர்சிபிள் ஹீட் என்ஜினாலேயே கன்வெர்ட் பண்ண முடியாத ஒர்க்கை தான் நம்ம வந்து அன்அவைலபிள் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ அன்அவைலபிள் எனர்ஜி அப்படின்னா எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா cannot be converted into even by reversible heat engine. ஸோ ஆப்ஷன் பி தான். ரிவர்சிபிள் ஹீட் என்ஜின் யூஸ் பண்ணால் கூட கன்வெர்ட் பண்ண முடியாத பார்ட்டை தான் நம்ம வந்து அன்அவைலபிள் எனர்ஜின்னு சொல்கிறோம். அடுத்தது availability function for a closed system is expressed as. இந்த கொஸ்டினில் ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம். ஏன்னா இது எப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவைலபிலிட்டி ஃபங்க்ஷன் ஃபார் எ க்ளோஸ்டு சிஸ்டம்ன்றாங்க. அப்போ க்ளோஸ்டு சிஸ்டம் வரும்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா u ப்ளஸ் பி நாட் இன்ட்டு வி, இதில் டியூ கூட இருக்குது, ஆனால் எது சொல்கிறாங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது யூ. இது யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேபிட்டல் யூ கொடுத்துருக்காங்க, அப்படின்னா ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இல்லை, இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, ப்ளஸ் பி நாட் இன்ட்டு வி, பி நாட்னா சரௌண்டிங்கோட ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் ஆஃப் த சிஸ்டம். ஸோ டிவி கிடையாது, ஜஸ்ட்டு பி நாட் இன்ட்டு வி மைனஸ் டி நாட் இன்ட்டு எஸ். எப்படி இந்த டி நாட் இன்ட்டு எஸ்ன்றது என்ட்ரோஃபி, அது சரௌண்டிங்கினுடைய அந்த சிஸ்டத்தினுடைய என்ட்ரோஃபி, அதனால் அதுதான் அந்த இரிவர்சிபிலிட்டி, அதை கழிச்சா தான் நமக்கு அவைலபிலிட்டி கிடைக்கும். ஸோ மைனஸ் டி நாட் எஸ். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏன்னு சொல்கிறாங்க. என்னென்னா எங்கேயுமே டின்ற டேர்ம்லாம் வரல, டிபி டிவி டியூலாம் வரல, சிம்பிளாக அவைலபிலிட்டி ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா க்ளோஸ் சிஸ்டம் கேட்டாங்கன்னா யூ ப்ளஸ் பி நாட் இன்ட்டு வி மைனஸ் டி நாட் இன்ட்டு எஸ். இந்த டிஃப்ரென்ஷியேட் டேர்மில் எங்கேயுமே வரல, அதுதான் வந்து அவைலபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ப்ளஸ் பி நாட் இன்ட்டு வி மைனஸ் டி நாட் இன்ட்டு எஸ். ஓகே, அடுத்தது வாட் இஸ் த லாஸ் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி அசோசியேட்டட் வித் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் 1000 kilojoules of heat from a constant temperature system at 600 Kelvin to another 400 Kelvin when the environmental temperature is 300 Kelvin. இந்த கொஸ்டினில் நமக்கு இந்த அவைலபிலிட்டி பற்றி ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். என்னென்னா அவங்க கேட்குறது லாஸ் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி, அவைலபிள் எனர்ஜியில் எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகிருக்கு, நம்ம கிடைக்க வேண்டிய எனர்ஜி தான் அவைலபிள் எனர்ஜின்னு சொல்கிறோம், அதுலேயும் லாஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா முதல்ல சிஸ்டத்தினுடைய ஹையர் டெம்பரேச்சர் லோயர் டெம்பரேச்சர் அந்த லிமிட்டு 600 400. அடுத்தது சிஸ்டத்தில் சப்ளை ஆன ஹீட் வந்து 1000 kilojoule, அப்புறம் சரௌண்டிங் டெம்பரேச்சர் 300 Kelvin டி நாட்னு சொல்கிறாங்க. ஆன்சர் எப்படி எழுதுகிறாங்க, முதல்ல லாஸ் ஆஃப் அவைலபிள் எனர்ஜின்னா ஸ்ட்ரெயிட்டாக டி நாட் இன்ட்டு டெல்டா எஸ் யூனிவர்ஸ்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது சிஸ்டத்தினுடைய என்ட்ரோபி சேஞ்ச் ப்ளஸ் சரௌண்டிங்கோட என்ட்ரோபி சேஞ்ச், அதுதான் வந்து லாஸ் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி டி நாட் இன்ட்டு டெல்டா எஸ் யூனிவர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டெல்டா எஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்றப்ப சிஸ்டத்தினுடைய என்ட்ரோபி என்ன சேஞ்சு ப்ளஸ் சரௌண்டிங்கோட என்ட்ரோபி என்ன சேஞ்சுன்னு பார்க்கணும். இப்போது சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 1000 kilojoule வந்து ஓகே என்ன the transfer of 1000 kilojoule of heat ஓகேங்களா from a constant temperature, அப்போ 600 Kelvinலேருந்து ஹீட்டு லாஸ் ஆகுது, அதனால் மைனஸ். ஓகேங்களா, அடுத்து மைனஸ் கியூ பை டி, அதாவது என்னென்னா என்ட்ரோபி சேஞ்ச்னாலே கியூ பை டி தான். என்ன எவ்வளோ டைம்ஸ் நம்ம டெல்டா எஸ் எழுதுகிறோமோ அத்தனை டைம் வந்து கியூ பை டி போடணும். அதில் கியூ வந்து மைனஸாக இல்லை ப்ளஸ்ஸான்னு பார்த்து மென்ஷன் பண்ணணும். இப்போ 600 Kelvinன்ற சோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஹீட் வந்து லாஸ் ஆகுது, அப்போ அங்கே மைனஸ் கியூ. அதே மாதிரி 400 Kelvin எடுத்துக்கிட்டா ஹீட் வந்து ஆட் ஆகுது, அதனால் அங்கே வந்து ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் 1000/600 ப்ளஸ் 1000/400, இதுதான் வந்து அந்த டெல்டா எஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இன்டூ டி நாட் 300 Kelvin எடுத்தோம்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 249.9 ரவுண்ட் பண்ணி 250 kilojoule எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் என்ன விஷயம்னா டி நாட் இன்ட்டு டெல்டா எஸ் ஆஃப் யூனிவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ இதில் வந்து சரௌண்டிங்கோட என்ட்ரோபி சேஞ்ச் அப்படின்றது நம்ம எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இந்த அதாவது சரௌண்டிங்கோட என்ட்ரோபி ப்ளஸ் சிஸ்டமோட என்ட்ரோபின்னு பார்க்கலைன்னா கூட நம்மக்கிட்ட 1000 kilojoule அப்படின்ற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 600 Kelvinல லாஸ் ஆகுது, 400 Kelvinல ரிசீவ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஒரே ஹீட் தான், 1000 kilojouleன்றது கியூ தான், அதில் 600 Kelvin 400 Kelvin ரெண்டு வேல்யூ இருக்குது இல்லையா, அதில் 600ல் லாஸு 400ல் கெயின், அதனால் மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ரெண்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம தேடக்கூடாது, இதில் வந்து சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங் கேட்டதுனால இப்படி பண்ணுறோம்.
ஸோ ஆன்சர் 250 கிலோஜூல். அடுத்தது, a heat reservoir is maintained at 927 degrees Celsius. If the ambient temperature is 27 degrees Celsius, the availability of heat from the reservoir is limited to. அப்போ availability is limited to கேட்குறாங்க. அப்போ availabilityனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டத்தினுடைய எஃபிஷியன்சி தான் இவங்க வந்து availability அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா 1 மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் பை ஹையர் டெம்பரேச்சர், கெல்வினில் கன்வெர்ட் பண்ணும்போது 300 பை 1200 வருது, 75%. ஸோ அதாவது இந்த 1 மைனஸ் T2 பை T1 நம்ம சால்வ் பண்ணாலும் இது என்னது, ரிவர்சிபிள் எஃபிஷியன்சி. அந்த சிஸ்டம் ரிவர்சிபிள் சிஸ்டமாக இருந்தால் என்ன எஃபிஷியன்சி அப்படின்றது தான், அதை தான் அவங்க அவைலபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அவைலபிலிட்டின்னா வெறும் டெம்பரேச்சர் மட்டும் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட்டு மேக்ஸிமம் அவைலபிலிட்டி அல்லது லிமிட் ஆஃப் அவைலபிலிட்டின்னு கேட்டால் நம்ம ஜஸ்ட் 1 மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் பை ஹையர் டெம்பரேச்சர், எஃபிஷியன்சிக்கு என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோமோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். A heat reservoir is maintained at 927 degrees Celsius if the ambient temperature is 27 degrees Celsius. ஓகே, அந்த ரிசர்வாயர் வந்து 927, ambient 27 அப்படின்றது தான் அவைலபிலிட்டி அப்படின்னு கேட்டாலே நம்ம 1 மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் பை ஹையர் டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃப்ரம் த ரிசர்வாயர். ரைட், 75% இஸ் த ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கொஷனில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ, எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். அதனுடைய கரெக்ட் ஆன்சர் நான் செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.